கரூர் மாமன்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்க முயன்ற கவுன்சிலர்களை திமுக கவுன்சிலர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காமராஜர் படத்தையும் வைக்க வேண்டும் என காங்கிரஸ் கவுன்சிலரும் முயல அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு முதலில் கரூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்ட அரங்கில் முதலமைச்சர் விஜயின் படம் மாட்டப்பட்டிருந்தது. கூட்டத்திற்கு வந்த திமுக கவுன்சிலர்கள் உடனடியாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் படத்தை கூட்ட அரங்கில் மாட்டினர். அப்பொழுது கூட்டத்திற்கு வந்த 2 அதிமுக கவுன்சிலர்களும் முன்னாள் முதல்வர் படத்தை மாட்ட வேண்டுமென்றால் எங்கள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் படத்தையும் மாட்ட வேண்டும் என அவரது படத்தை கூட்ட அரங்கில் மாற்ற முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை மாட்ட விடாமல் தடுத்தனர். அப்போது காங்கிரஸ் கவுன்சிலர் ஸ்டீபன் பாபு முன்னாள் முதல்வருமான காமராஜர் படத்தை மாற்ற வேண்டும் என்று அவரது படத்தை எடுத்து வந்து மாட்ட முயன்றார். இதையடுத்து கூட்ட அரங்கில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி காமராஜர் படங்களை மாட்ட விடாமல் திமுக கவுன்சிலர்கள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். உடனடியாக மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் வாக்கெடுப்பு அடிப்படையில் படத்தை மாற்றலாம் என கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கவுன்சிலர் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வரின் படத்தை கூட்ட அரங்கில் வைப்பது என்பது நடைமுறை, எனவே இதற்கு வாக்கெடுப்பு தேவையில்லை என குரல் எழுப்பினர். மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் உடனே கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினார். பிறகு கூட்டம் அமைதியானது. 10 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் மேயர் கூட்ட அரங்கில் வந்து கூட்டத்தை தொடங்கினார். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் மாநகராட்சி கூட்ட அரங்கில் முன்னாள் முதல்வர்கள் படங்களை வைப்பது தொடர்பாக காங்கிரஸ், அதிமுக, திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.